சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இது தொடர்பாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் நமது செய்தியாளர் பாவேந்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இதனுடைய முக்கிய காரணமே எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆகிய கமிஷனர் சார், ஜேசி மேம், இஓ மேம், ஏஇஓ மேம், எங்களுடைய ஆசிரியர்கள், இவங்க தான் இதற்கு காரணம். இதுக்கு நாங்கள் இந்த தேர்ச்சி அடைவதற்கு எங்களை என்ன செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேசி மேம் ஆரம்பத்திலேருந்தே ஜூன் மாதத்துலேருந்தே எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எடுக்க சொன்னாங்க. காலை 8லேருந்து 9 o'clock வர ஸ்லோ லேர்னர்ஸ் பிள்ளைங்களை வர வச்சு அவங்கள தனியாக கவனிக்க சொன்னாங்க. ஈவினிங் அதே போல் 3:30லேருந்து 6:30 வரை பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுக்க சொன்னாங்க. அந்த ஈவினிங் கோச்சிங் கொடுக்கும்போது பிள்ளைங்க சோர்வடைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கு மாலை சிற்றுண்டி ஆகிய கேக், பிஸ்கட், அதுக்கப்புறம் சுண்டல், பர்பி, அவல், இப்படி பல சிற்றுண்டி கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி கொடுத்து பிள்ளைங்க 7:30 வரை கூட உட்காந்து சோர்வு இல்லாமல் படித்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு குழுக்களாக பிரித்து பிள்ளைங்களை படிக்க சொன்னாங்க. ஒரு குரூப்பாக பிரிக்கும்போது அதில் ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜு, நல்லா படிக்கிற ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி குழுக்களாக பிரிக்க சொல்லி படிக்க வைக்க சொன்னாங்க. அதே போல் தாங்க நாங்கள் சிறு சிறு குழுக்களாக பிரித்து படிக்க வச்சோம். அதுவும் இந்த தேர்ச்சிக்கு ஒரு காரணம். குவார்ட்டர்லி எக்ஸாம், ஆஃபர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி ஜேசி மேம் என்ன செய்வாங்க, ஆசிரியர்களை குழுக்களாக பிரித்து கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. ஃப்ரீ குவார்ட்டர்லி, ஃப்ரீ ஆஃபர்லி கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்து அதை டெஸ்ட் வைக்க சொன்னாங்க. அதிக பயிற்சி கொடுக்க சொன்னாங்க. அதே போல் பிள்ளைங்களுக்கு பல்வேறு சூழ்நிலையிலும் நாங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டே இருந்ததுனால இந்த 100% அடைய முடிந்தது. அதற்காகவும் மேம்க்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் எக்ஸாம் நேரத்தில் பிள்ளைங்க ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லாமல் இருந்துடக்கூடாது, அது ஒரு காரணமாக பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அனைத்து குழந்தைங்களுக்கும் ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்து உதவி செய்தாங்க. மேப்பு, அது மட்டும் இல்லாமல் சோசியல் எக்ஸாமுக்கு முன்னாடி தேவையான அளவு பயிற்சி எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கத்தக்க வேர்ல்டு மேப், இந்தியா மேப், தமிழ்நாடு மேப்பை கொடுத்து பயிற்சி கொடுக்க சொன்னாங்க. அதே போல் நாங்களும் கொடுத்தோம். அவங்க வழிகாட்டுதலின் படியே நாங்கள் செய்ததுனால எங்கள் ஆசிரியர்களும் கடும் முயற்சி எடுத்து பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்ததுனால, பயிற்சிகள் கொடுத்ததுனால 10th 12th இந்த ரெண்டுலேயுமே நாங்கள் 100% தேர்ச்சி அடைய முடிந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பொதுவாக அரசு பள்ளிகளில் 100% தேர்ச்சின்றது சாத்தியப்படாத ஒன்றாக இருக்குது. இப்போ சாத்தியப்படுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பிற அரசு பள்ளிகளுக்கு ஒரு ஹெட்மாஸ்டராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாணவர்களுக்கு இதெல்லாம் பண்ணனா சரியாக இருக்கும். ஏன்னா மாணவர்கள் 3 விதம்: கற்பூரம், அந்த கறிக்கட்டை, அதே போல் வாழைமட்டை மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மாணவர்களை எப்படிலாம் ட்ரெயின் பண்ணால் சரியாக இருக்கும்? ஒரு ஆசிரியர் முறையில் நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் குழந்தைகளை பார்க்கும்போது எப்படிப்பட்ட குழந்தைகளையும் கண்டிப்பாக தேர்ச்சி அடைய முடியும், வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்போம். நீ ஃபெயில் ஆயிடுவா அப்படிங்கிற நெகட்டிவாகவே எங்கள் ஆசிரியர்கள் பேச மாட்டாங்க. கண்டிப்பாக உன்னால் முடியும், நாங்கள் சொல்கிறத மட்டும் நீ கேளு, நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு வந்துடணும், லீவ் எடுக்கக்கூடாது, ஒழுங்காக ஸ்கூலுக்கு வந்துட்டேன்னா கண்டிப்பாக உன்னை எங்களால் தேர்ச்சி அடைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை வர வைப்பாங்க. நிச்சயமாக நீ தேர்ச்சி அடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும், அதாவது மிகவும் ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் எங்களுக்கு இருந்தாங்க. 20 marks, 15, 10 mark எடுக்கக்கூடிய குழந்தைகளை கூட எங்கள் ஆசிரியர்கள் அவங்க அந்த பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணி தேர்ச்சி அடைய வச்சிருக்கிறாங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரத்தினத்தினுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர். ஆபரேஷன் சிந்தூர் மாபெரும் வெற்றி. பிரதமர் மோடி இந்திய ராணுவத்தை பாராட்டி நடைபெறும் மாபெரும் வெற்றி ஊர்வலம். தலைமை ஏற்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். வழிநடத்துகிறார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை IPS. அனைவரும் வாரீர்.